இன்னைக்கு வேடிக்கை தான் பார்க்குறீங்க, என்ஜாய் பண்ணுங்க வாங்க. வித்தி பேப்பர் பேட்டன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நீங்கள் நாளைக்கு அளவு இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஓப்பனிங் வச்சுக்கோங்க. டபுள் ஷீட்லேயே எடுத்துக்கோங்க, சிங்கிள் ஷீட் வேண்டாம், டபுள் ஷீட். இப்போ உங்களோட மொத்த உயரம் 17, 15 + 2 17. கீழேருந்து அளவு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல இல்லை 3 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். 17 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பாடி சுற்றளவு 12 இல்லைங்களா? ஹைட்டுக்கு இப்படி டேப் வைக்கணும், சுற்றளவுக்கு இப்படி வைக்கணும்னு சொன்னேன்னா அகலத்துக்கலாம். ஸோ 12 இங்கேருந்து ஃபோல்டிங்லேருந்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும்டா. நீங்கள் மாற்றி மாற்றி யோசிச்சு பண்ணிங்கன்னா எனக்கு அது சொல்ல தெரியாது, சரிங்களா? இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ நான் சரி பண்ணி தந்துடுவேன். ஸோ ஒரு 3 இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு லென்த்தான ஸ்கேல் இல்லாததுனால இப்படி கனெக்ட் பண்ணி ஒரே மாதிரியே வரணுங்கிறதுனால 12 மார்க் பண்ணி இது பண்ணியாச்சு. ஸோ இது உயரம் எடுத்து இப்படி கோடு போட்டிருக்கோம். இங்கேருந்து அகலம் எடுத்து இப்படி கோடு போட்டு இந்த பாக்ஸாக வந்துருச்சா? இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நம்ம எல்லா வேலையும் பண்ண போகிறோம், சரிங்களா? அடுத்து பின் கழுத்து உயரம் எடுத்தோமா? எவ்வளோடா? 10. ஆமாம். இந்த கோட்டில் இருந்து 10 எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பக்க கழுத்து அகலம். பக்க கழுத்து எவ்வளோ? 3.5 -1/2. 3 மார்க் பண்ணிக்கோங்க. -1/2 3 டார்க்காக போடுங்க. நல்லா இது கவனிச்சிங்கன்னா தான் புரியும், தப்பு பண்ணிடாதீங்க. என்ன வந்திருக்கோ 3 -1/2, இந்த மைனஸை டார்க்காக போட்டுக்கிறீங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்து தான் ஷோல்டர். நான் சொன்னேன்னா 3லேருந்து அந்த மார்க் பண்ண மைனஸ்லேருந்து எடுக்காதீங்க, 3லேருந்து தான் எடுக்கணும் சொன்னேன்னா அந்த விஷயம். அதனால தான் இப்போ ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ அந்த மைனஸை விட்டுருங்க, அது டார்க்காக போட்டிருக்கீங்க, அதை நம்ம கட் பண்ண போகிற இடம். அதை விட்டுட்டு கரெக்டாக 3லேருந்து தான் ஷோல்டர்ஸ் எடுக்கிறீங்க. 2 +1/2, 2 மார்க் பண்ணுறீங்க. +1/2 டார்க்காக, -1/2 டார்க்காக போடுறீங்க, +1/2 டார்க்காக போடுறீங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த குவான்டிட்டி தான் வரப்போகிறது. அடுத்து இந்த டார்க்காக போட்ட இடத்துல இருந்து தான் ஆம்ஹோல் எடுக்கிறீங்க. எவ்வளோ? 7. 6 +1/2 7. ஸோ இங்கேருந்து 7 மார்க் பண்ணிக்கிறீங்க. இந்த லாஸ்ட்லேயும் 7 மார்க் பண்ணி இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு பாக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். ப்ளவுஸோட மொத்த உயரம், பாடி சுற்றளவு இந்த பாக்ஸ் வந்துருச்சு. அந்த பாக்ஸில் நமக்கு பக்க கழுத்து எவ்வளோ தேவையோ அது எடுத்துக்கிட்டோம், ஷோல்டர்ஸ் எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கிட்டோம். மீதி எல்லாமே ஆம்ஹோல் அகலம் தான், அதுக்கு அளவு கிடையாது. ஆம்ஹோல் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், ஆம்ஹோல் உயரம் தான். ஆம்ஹோல் உயரன்றது தான் 7. 6 +1/2 7ன்னு எடுத்திருக்கேன். அகலம் நம்ம இருக்கிறது எல்லாமே மீதி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு அகலம் இல்லையா அப்படின்னு ஒரு யோசனை வரும், அதுக்காக நான் சொல்கிறேன். நமக்கு தேவையானது என்னவோ பக்க கழுத்துக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கிட்டோம், தோள்பட்டைக்கு என்ன தேவையோ எடுத்துக்கிட்டோம், மீதி எல்லாமே ஆம்ஹோல் அகலம், ஓகேவா? உயரம் எவ்வளோ தேவையோ அதை மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது பாக்ஸாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் பண்ணதையும் இங்கே நம்ம பின் கழுத்து உயரம் 10 மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதை ஒரு பாக்ஸாக போட்டுருங்க. இன்னும் டார்க்காவா? ஆமாடா, டார்க் பண்ணதுலேருந்து தான் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? மைனஸ் எங்கே இருக்கோ டார்க்காக பண்ணியிருக்கோம், மைனஸ் தான் டார்க் பண்ணணும், ப்ளஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டான அளவு நான் அதை எடுக்கவே இல்லை, தெரியுதா? மைனஸையும் ப்ளஸ்ஸையும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகே? இதே மாதிரி தான் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த கழுத்துக்கிட்ட இந்த இடம் சார் பேனா இப்படி நம்ம பிடிச்சிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இங்கே எங்கே டச் ஆகுதோ இதில் இருந்து கையை எடுக்காமல் இதை அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். ரொம்ப சிம்பிள், ஓகேவா? கை எடுக்காமல் ஒரு வளைவு போட்டிங்கன்னா ஆம்ஹோல் வந்துடும். இது எதுக்கு மேம்? ஆம்ஹோல் இதுதான் சொல்றீங்களா? ஆம்ஹோல் இப்போ நான் என்னென்ன பண்ணேன்னா கவனிங்களேன், மறுபடியும் பேசுகிறாங்க. எடுத்தோம் 17, 15 + 2 17 எடுத்தோம். பாடி சுற்றளவு 10 + 2 12 எடுத்து பாக்ஸ் போட்டுட்டோம். இப்போ இந்த பாக்ஸில் உங்கள் பின் கழுத்து உயரம் என்னவோ இங்கேருந்து மார்க் பண்ணியிருக்கோம். பக்க கழுத்து என்னவோ 3 -1/2 -1/2 டார்க் பண்ணிவிட்டு இந்த மைனஸையும் இந்த 10 பாக்ஸ் போட்டுட்டோம். ஆமாங்களா? அங்கேருந்து 1/2 இன்ச்சு கொடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். யூவாக வந்துருச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் யூனெக் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மைனஸை விட்டுட்டு இங்கே கரெக்டான அளவில் இருந்து உங்கள் ஷோல்டர்ஸ் 2 +1/2 டார்க்காக போட்டிருக்கேன். டார்க்காக போட்டுட்டு இதுக்கும் இந்த ஹைட் ஆம்ஹோல் அளவு அடுத்தது பக்க கழுத்துக்கு தோள்பட்டைக்கு அடுத்தது ஆம்ஹோல் தானே,
ஆம் ஹோலுக்கு நம்ம 7 இன்ச் எடுத்துருக்கோமா, அந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம். என்னோட அளவு சொல்லி கொடுத்து உயரத்துக்கும் இங்கேயும் 7 இன்ச்சு இங்கேயும் 7 இன்ச்சு போட்டுட்டு கனெக்ட் பண்ணிட்டு இந்த கார்னர்லேருந்து 1.5 மூலையிலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஹைட்டு எவ்வளோ வந்ததோ அதில் பாதி எடுத்துக்கணும். எவ்வளோ வந்தாலும் நீங்கள் 6 வந்தால் அதில் பாதி 3, 5.5 வந்தால் 2.5 இல்லை 2.25, 5 வந்தால் 2.5, ஸோ 7.5 வந்தால் 3.25, எவ்வளோ வருதோ அதில் பாதி எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட்லேருந்து 2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. இது காமன் தான். இந்த லாஸ்ட்லேருந்து 2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ அது 3த்தையும் தான் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன். கை நம்ம இப்படி வச்சுட்டு இந்த இதை இங்கே கொண்டு வந்துட்டு இங்கேருந்து கொண்டு வந்து அப்படியே கனெக்ட் ஆகிடும். எல்லாத்துக்குமே இது வரும். கொடுக்கணும், அதை தான் சொல்கிறேன். இப்போ +2 எப்படி கொடுக்குறீங்களோ இந்த இடத்துல 1.5ன்றது காமன். இல்லை இப்போ அதை தான் சொன்னேன். இல்லை நீங்கள் ரிப்பீட்டடாக இதே தான் பண்ண போகிறீங்க, அதனால் நோட்லாம் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்கும் நான் தான் சொன்னேன். நெட்டையாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் இதே தான் வரும். நான் சொன்னேன்ல, எங்கே கவனிக்கிறீங்க? அதுக்கு தான் நான் சொல்கிறத கவனிக்கணும் அப்படிங்கிறது. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி என் கூடயே வந்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வராது. வேறு ஏதாவது திங்கிங் பண்ணால், இப்போ நெட்டையாக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள இமேஜின் பண்ணிடக்கூடாது. குட்டையாக இருக்காங்கன்னா அவங்கள இமேஜின் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு விட்டுடும். 7ல் பாதி எவ்வளோ தெரியாதா? தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்போ அதில் எவ்வளோ வருதோ பாதி வச்சுக்கிறீங்க. இங்கே 1.5 காமன் கொடுக்குறீங்க, இங்கே 2 இன்ச்சு காமனாக கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்போல் வந்துடும். சிசர் கொடுங்க சீக்கிரமாக. பேப்பர் வெட்டுறதுக்கு தனி, இது பேப்பர் வெட்டுறதாடா? பேப்பர் வெட்டுறது தானே இதெல்லாம்? ஓகே, இந்த மாதிரி பேப்பர் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட குட்டியெல்லாம் வேண்டாம். பட் நேராக வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் கோணையாக இருக்க, கை வலிக்கும். நேராக இருக்கிறது வாங்கிக்கோங்க. இது மாதிரினாலும் ஓகே தான், வச்சுக்கோங்க. சொல்கிறேன் நான், ஓகேவா? இப்போது நம்ம இது வந்து துணி இல்லை, பேப்பரில் துணின்னு நினச்சிக்கணும். எந்த துணி வெட்டினாலும் இப்படி கை வச்சுட்டு சிசரை நல்லா விரிச்சிட்டு இப்படி தூக்கணும். நீங்கள் இதில் தூக்கி பிடிச்சி இப்படி வெட்டக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படின்னா தப்பாக வந்துடும். துணியே வந்து மேலே கரெக்டாக இருக்கும், கீழே இருக்கிறது வந்து சின்னதாக போயிடும். தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ட்ரபுளாக இருக்கும். ஸோ நல்லா இப்படி கை வச்சுக்கணும். வெட்ட போகிறது இதுதான். சிசரை நல்லா விரிச்சிட்டு இப்படி தூக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எங்கே கோடு போட்டிருக்கோமோ அதை தான் வெட்ட போகிறோம். நமக்கு இதுதான் தேவை. வெட்டிட்டு அதே போல் இந்த பாக்ஸை வெட்டிடாதீங்கம்மா. துணியாக பேப்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை, வேறு தூக்கி போட்டு வேறு பேப்பர் போட்டுடலாம். துணியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சண்டைக்கு வரல யாரும்? ஓ, அப்போ சந்தோஷம். அப்போ இந்த ஆம்போல் வளைவு தான் வெட்டோம். கைக்கு நமக்கு வளைவு தான் தேவை. பாக்ஸ் எதுக்கு தேவை? அந்த பாக்ஸ் வந்து இந்த வளைவு கொண்டு வரதுக்கு தான் போடுறோம். எங்கெங்கே வெட்டணும்? என் கை போயிட்டே இருக்கா? அப்போ நம்ம இது துணியை மேக்ஸிமம் திருப்ப மாட்டோம். நான் பேப்பருங்கிறதுனால திருப்பிட்டேன். கட் பண்ணிவிட்டு திரும்பவும் தெரியுதா எப்படி எடுத்தேன்னு? உள்ளே விட்டு இப்படி தான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் பழகிக்கோங்க. பேப்பரில் பழகிறது தான் துணியில் வரும். நெக் போர்ஷன் இதுவுமே வளைவு தான்டா. வேறு டிசைன் போடுறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில், அதனால தான் நாங்கள் எடுத்ததுமே பேப்பரில் பண்ண சொல்லுவோம், துணியில் சொல்ல மாட்டோம். இப்போ இந்த பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு. ஒன்றரை இன்ச்சு போயிடுச்சுன்னா அதில் மடித்து தைக்கிறதுல போயிடும்ல. இவ்வளோ தான் உனக்கு வரும். இங்கே அரை இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் போயிடும். இப்போ தைச்சா உனக்கு 4 தான் இங்கே வரும். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் பேக் சைடு. இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? கிளியராக இருக்கீங்களா? அதெல்லாம் தைக்கணும்னு சொல்கிறேம்மா. உங்களுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவேன். குரூப்ல இந்த வீடியோ அனுப்பும்போது யாரோ ஒருத்தர் அனுப்புவாங்க, இவங்க அனுப்புவாங்க, எல்லாம் யாரோ கவனிங்க